அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தடைகளை உண்டாக்கும் கோச்சாரா கால சர்ப்ப தோஷம் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜாதகருக்கு சுப பலன்களை உரிய காலத்தில் தராமல் சர்ப்பம் என்னும் ராகு கேதுக்களால் காலம் தாழ்த்தி தரப்படுவதால் கால சர்ப்ப தோஷம் என அழைக்கப்படுகிறது. பருவநிலை மாறுபட்டு மழை பொழிவதற்கு பல்வேறு விதமான காரணிகள் உள்ளன. குறிப்பாக மனிதர்களின் செயல்பாடுகளால் இயற்கையில் ஏற்படும் பாதிப்பு மற்றும் இயற்கையான காரணமான புவியின் சுற்றுப்பாதை மற்றும் அதன் நிலை மாறலாம். அறிவியல் ரீதியாக நீங்கள் அந்த காரணத்தை உற்று நோக்கினால் நவ கிரகங்களின் இயக்கமே உலகத்தையும் உலக மக்களையும் வழிநடத்துகின்றன. தற்போது கோச்சாரத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுகளின் பிடியில் அகப்பட்டு காலசர்ப்ப தோஷமாக வேலை செய்கிறது. இதில் 15 நாட்கள் சந்திரன் முழுமையாக ராகு கேதுவின் பிடியில் இருப்பார். அடுத்த 15 நாட்கள் ராகு கேதுகளை விட்டு வெளியில் பயணிக்கும் காலத்தில் விடுபட்ட காலம் சர்ப்ப தோஷமாக கிரகங்கள் நிலவரம் உண்டாகும். பூமியை சுற்றியுள்ள அண்டவெளியில் 12 ராசிகள் பிரிக்கப்பட்டுள்ளன. பூமி தன்னைத்தானே ஒரு நாட்களுக்கு ஒரு முறை சுற்றுவதால் அதன் பரப்பில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் ஒரு நாளில் எல்லா ராசிகளையும் கடந்து செல்கின்றன. அதாவது ராசி மண்டலம் ஒரு நாளில் ஒரு முறை பூமி முழுவதுமாக சுற்றி வருகிறது. இதை ஜோதிட பாணியில் லக்னம் என்று கூறுவார்கள். ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரம் ஆகும். சூரியனின் நகர்வுக்கு ஏற்ப சூரியன் ஒளியில் பயணமான லக்ன புள்ளிக்கு ராகு கேது அச்சிற்கு வெளியே பயணிக்கும். அதாவது கன்னி ராசி முதல் மகர ராசி வரை இந்த மண்டலத்தில் பூமியை சுற்றி வரும்போது லக்ன புள்ளி கேது அச்சிற்கு வெளியில் சஞ்சரிக்கும் போது பிறக்கும் குழந்தைகளுக்கு லக்ன புள்ளி வெளியில் இருக்கும். அது விடுபட்ட காலம் சர்ப்பதோஷமான பலன் உங்களுக்கு தரும். கோச்சார கால சர்ப்ப தோஷத்திற்கு உலக இயக்கத்தையே கட்டுப்படும் சக்தி உண்டு. இந்த தோஷம் ஒரு விதமான நெருடலை உலகிற்கு தந்து கொண்டு இருக்கிறது. 6/6/2025 வரை கடகராசியில் நீச்ச நிலையில் இருக்கும் செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்குள் நுழைந்து தனது 8ஆம் பார்வையால் சனி பகவானை பார்ப்பார். அன்று சிம்ம ராசியிலிருந்து செவ்வாய் அகன்று கன்னிக்குள் நுழையும் பொழுது உலகம் கால சர்ப்பதோஷம் பிடியிலிருந்து முழுமையாக விடுபடும். ஆனால் செவ்வாய் கன்னியை கடக்கும் வரை தனது ஏற்ப பார்வையில் மீன ராசியில் உள்ள சனி பகவானை பார்ப்பார். சனி செவ்வாய் சம்பந்தம் கால சர்ப்பதோஷ பாதிப்பு போன்ற காரணங்களால் 13/9/2025 வரை இயற்கையினால் கோச்சார கிரகங்களின் மனிதர்களுக்கும் பூமிக்கும் சில பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் பல்வேறு விதமான தோஷங்கள் கூறப்பட்டு இருந்தாலும் கால சர்ப்ப தோஷம் அனைத்து தரப்பினருக்கும் ஒரு விதமான மன நெருடலை தந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் கால சர்ப்ப தோஷம் என்ற பெயரை கேட்டாலேயே பீதி கிளம்புகிறது. நவகிரகங்களில் வலிமையானவர் ராகு கேதுக்கள் என்றால் அது மிகையாகாது. ஆண்டின் அரசனாரும் வல்லமை ராகுவும் அரசனை ஞானியாக்கும் ஆற்றல் கேதுவுக்கு உண்டு. ராகு கேது ஒரு முறை ராசி கட்டத்தை வலம் வர 18 ஆண்டுகள் ஆகும். ஜனனம் முதல் 2 முறை ராசி கட்டத்தை வலம் வந்த பிறகே தோஷம் நிவர்த்தியாகும். 18 × 2 36 ஆண்டுகள் கழித்து ஜாதகத்தில் உள்ள யோக பலனை தருகிறது. கல்வி, திருமண தடை, வேலையின்மை, நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், அதிர்ஷ்டமின்மை, குடும்பத்தில் குழப்பம், உறவினர்களுடன் ஒற்றுமையின்மை என சில இடையூறுகளையும் தடை தாமதங்களையும் கால சர்ப்பதோஷம் ஏற்படுத்தி மன நிம்மதியை இழக்கச் செய்யும். 18 முதல் 36 ஆண்டு வரையிலான காலத்தில்தான் மனிதனுக்கு உயர்கல்வி, உத்தியோகம், திருமணம், புத்திர பாகியம் போன்ற அனைத்து முக்கிய நிகழ்வுகளும் நடைபெறும். ஜாதகருக்கு சுப பலன்களை உரிய காலத்தில் தராமல் சர்ப்பம் என்னும் ராகு கேதுக்களால் காலம் தாழ்த்தி தரப்படுவதால் கால சர்ப்ப தோஷம் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஜோதிட ஆலோசனை பெற்று உரிய வழிபாடு முறைகளை செய்து வந்தால் உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகும். அம்மன் சன்னதிக்கு முன்பு 8 முக தீபமேற்றி வர வேண்டும். இதற்கு
சர்ப்பதோஷம் என்பது பெண்களுக்கு இழைத்த அநீதியால் வருவது. கன்னி பெண்களை திருமணம் செய்வதாக சொல்லி ஏமாற்றி வேறொரு பெண்ணை மணப்பது, நண்பனது மனைவியை நிர்பந்தத்தால் பால் செய்வது, அதிகாரத்தால் பெண்ணை பணிய வைப்பது, மணமான பெண் விதவை பெண் வாழாமல் வீட்டில் இருக்கும் பெண், இந்த பெண்களிடம் நன்றாக வாழ வைப்பேன் என உறுதி கூறி சில மாதங்கள் வாழ்ந்துவிட்டு நடுவீதியில் விட்டு ஓடிவிடுவது, மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை துவம்சம் செய்வது, சந்தர்ப்ப சூழ்நிலையால் நம்பிவிடும் பெண்களை மோசம் செய்வது, ஒன்றும் அறியாத சிறுமிகளை கெடுப்பது, முதல் மனைவி மனது நோக இரண்டாவது மனைவியை கொண்டு வருவது, இதுவே சர்ப்பதோஷமாகும். மனைவி கள்ள தொடர்பை வைத்து பலவிதமான அவமானத்துக்குள்ளாக்குவார். இதன் விளைவால் மனைவியிடத்தில் எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு ஏற்படுத்திவிடும். பரிகார நிலை என்னவென்றால், இந்நிலை மாற திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். சூழ்நிலையில் ஏழை பெண்களுக்கு உடைதானம் அன்னதானம் கொடுக்கலாம். பௌர்ணமி என்று அம்மன் கோயிலுக்கு சென்று அன்னதான பொட்டலத்தை கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.